Good evening, praise Lord, welcome to this video. லாஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா டிட்டோ கேன் பி டேஞ்சரஸ் அப்படி சொல்லிட்டு அது ஒரு ஆப்னாக்ஷியஸ் டைட்டில் தான் நான் வச்சேன். அதில் பார்த்திங்கன்னா நிறைய காரியங்களில் என்னுடைய என்ஜினியரிங் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். அதில் ஒரு ஃப்ரெண்டு சொன்னது தான் இது. நீங்கள் மொதல் எழுதினது ரொம்ப ஆப்னாக்ஷியஸாக இருக்குதுன்னு வைங்க. ஒருத்தர் எழுதியிருப்பார், இதுமாரி நீங்கள் நம்ம எதுக்காக காலதாமதமாக வந்தோம் அப்படிங்கிறதுக்கு ரீசன் வந்து இதுமாரி மனைவியை வந்து செக்கப்புக்காக கைனகாலஜிஸ்ட் கிட்டே கூட்டிகிட்டு போயிட்டு வந்ததுனால லேட் ஆகி போச்சு அப்படின்னு ஃபஸ்ட்டு உள்ளவர் எழுதினாராம். அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லோரும் அதுக்கே டிட்டோ போட்டாங்களாம். இது சொல்லி ரொம்ப சிரித்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது போல் முதல்ல என்ன எழுதியிருக்குன்னு தெரியாமல் நம்ம டிட்டோ போடுறது வந்து ரொம்ப ரிடிகுலஸாகவும் ஆபத்தாகவும் இருக்கும். அப்போ நீங்கள் போய் தானே சொல்லியிருக்கீங்கன்ற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து ஊழியர்கள் நிறைய பேர் சோர்வடைந்து ஊழியத்தை விட்டு போகிறேன் அப்படின்ட்டு நானே அது மாதிரி 2 ஊழியக்காரங்க நான் பார்த்துட்டேன். இதை விட்டு நான் போகிறேன் அப்படின்னு. அதில் ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா நமக்கு தெரியாமல் இருக்கிறது தான் காரணம், அறியாமை. நிறைய விசுவாசிகள் சபைக்கு வர்றதில்லை. நிறைய பேர் பிஏ இருக்கிறாங்க. அவங்க வந்து அதாவது திருமண சூழ்நிலை நிமித்தமோ ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க சபைக்கு வர முடியாத நிலைமைகள் இருக்கலாம். ஆனால் அவங்க உண்மையான விசுவாசியாக இருக்காங்க. வேலூர்லேயே வந்து அதுமாரி சீக்ரெட் பிலீவர்ஸு நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். நம்ம கூட அந்தளவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறதில்ல, அல்லேலூயா சொல்கிறதில்ல. ஆனால் அவங்க வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அல்லேலூயா ஸ்தோத்திரம்னு சொல்லக்கூடிய பிலீவர்ஸும் நான் பார்த்துருக்கேன். இதுமாரி சீக்ரெட் பிலீவர்ஸும் நான் பார்த்துருக்கேன். அந்த ஸ்தோத்திர குறைவு தான் நம்மளுடைய நிறைய இதுக்கு பிரச்சனைகளுக்கு அது காரணமாக இருக்குது. ஸ்தோத்திரியாமல் இருந்து அப்படின்ட்டு இருக்குது வசனம். அதில் பார்த்திங்கன்னா எங்கள் பாஸ்டர் இன்னொரு காரியம் முக்கியமாக அவர் சொல்வார். மற்ற எல்லா சாட்சிகளையும் ஏற்கனவே நான் சொல்லிட்டதுனால சொல்லாத காரியங்களை நான் இதில் சொல்லிகிட்ருக்கேன். அவர் முக்கியமாக என்ன சொல்வாருன்னா வந்து கிவ் த டெவில் ஹிஸ் டியூ அப்படின்னு சொல்வார். ஏன்னா வேதாமத்தில் பார்த்திங்கன்னா ஆவியும் சாத்தானும் இல்லாட்டி வேதாமத்தில் 2 அட்டை மட்டும்தான் மிஞ்சும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நம்மளால் ஒன்று ஆவியானவருடைய முழு செயல்பாடை நம்ம விசுவாசிக்க முடியறதில்ல. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஆவியானவரை புறக்கணிக்கிறோம். அவரை பற்றி நமக்கு தெரியல, நம்மளே ஏதோ ஒரு காரியங்களை சொல்லி போட்டு ஊழியத்தை செய்யலான்னு நம்ம பார்க்குறோம். புறக்கணிக்கப்பட்ட ஆவியானவர் தீமைக்கு விரோதமாக எழும்புகிற ஆவியானவர் அப்படி சொல்லிட்டு சபையில் சொல்லி கொடுத்தாங்க. இது பண்ணாச்சா, சாத்தான் அவனையும் நமக்கு வந்து அவனுடைய உண்மையான இது என்ன தாற்பயங்கள்னு நமக்கு தெரியறது இல்லை. யோபு அந்த புக்கு படிச்சிக்கின்னா வந்து சாத்தான் வந்து கர்த்தருடைய சமூகத்தில் போய் நிற்க முடியும் அவனால். 2வது வந்து நமக்கு ஒரு சோதனை கொடுக்குறான், பயங்கரமாக கொடுத்தான்னா கூட அது வந்து கர்த்தர்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் வரான். ஸோ கர்த்தருக்கு அடங்கினவன் தான் அவன். அதோட நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பார்த்தீங்கன்னா இந்த பிசாசு பிடித்த ஸ்திரீ வந்து ஊழியக்காரங்களை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுது. பவுல் இவங்க வந்து உன்னதமான தேவனுடைய நாமத்தை நமக்கு சொல்கிறவங்க அவருடைய ஊழியக்காரங்க அப்படின்னு பிசாசு வந்து கரெக்டாக சொல்லுது. ஸோ எங்கள் பாஸ்டர் என்ன சொல்வாருன்னா வந்து உங்களால் வந்து விசுவாசிக்க முடியல, ஏதோ ஒன்று உங்களுடைய அதிகாரங்களை உங்களுக்கு பயன்படுத்த தெரியல, நீங்கள் யாருன்னு உங்களுக்கே தெரியல அப்படின்னா வந்து பிசாசுக்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், அவன் சொல்லுவான் கரெக்டாக அப்படின்னு சொல்லுவார். அடிக்கடி தமாஷா சொல்லுவார். நான் அப்போ ஒரு டீனேஜில் தான் இருந்தேன். எனக்கு இப்போ ஞாபகம் இருக்க வழியாக நான்
எனக்கு அப்போல்லாம் அது அந்தளவுக்கு நான் இல்லை, அந்தளவுக்கு எனக்கு தெரியாது. நான் ஒரு ட்ரெடிஷ்னல் சர்ச்லேருந்து வந்தவ தான். ஆனால் அதுக்கப்புறம் நிறைய அதை பற்றியெல்லாம் கேள்விப்பட்டேன். ஒரு சார் சொன்னார், போலீஸில் நிறைய நேரம் யார் உண்மையான குற்றவாளி அப்படின்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியாட்டி இதுமாரி ஆவிகளை கூப்பிட்டு கேட்டுருவாங்களாம், யார் இதை செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. அதுமாரி கிவ் த டெவில் ஹிஸ் டியூ அப்படின்னு, அதான் இந்த